நண்பர்களே, இன்றைக்கி நாம் எந்த நூல்லேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற நூல்லேருந்து ஒரு நல்ல அழகான பாடல். அதாவது, நம்ம எப்போமெல்லாம் வறுமை நிலைக்கு செல்வோம் அப்படிங்கிறத பற்றி விளக்கத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு மதுரை கூடலூர் கிழார். இவர் தான் முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர். அதாவது நல் கூர்ந்த 10, இவர் 10 நமக்கு பாடல்களை தந்திருக்காரு. அது நல் கூர்ந்த 10 அப்படிங்கிறதுல வருது. நல்குரவு அப்படிங்கிறது திருக்குறளில் நல்குரவு அப்படிங்கிற அதிகாரமே இருக்குது. நல்குரவு அப்படிங்கிறது வறுமை அப்படிங்கிறதுக்கான பொருள்படும். இதில் எதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா வறுமையில் இருப்போம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை பற்றி பார்ப்போம். அதில் முக்கியமான 3 பாயிண்ட் நமக்கு எங்கள் பாடலோட விளக்கத்தை நாம் பார்ப்போம். அதாவது, ஒரு நாட்டின் அரசன் முறை தவறி ஆட்சி செய்தால் அந்த நாடு வறுமை அடையும். அப்பொழுது அந்நாடு வறுமை அடைந்தால் அதில் இருக்கக்கூடிய மக்களாகிய நாமும் வறுமை அடைவோம். அதனால் நாட்டு அரசன் சரியாக இருந்தால் நாமும் வறுமை நிலை அடைய மாட்டோம். அதே போல் 2வது பாயிண்ட் என்னென்னா, மிக மூத்தோன் காமம் வறுமை உடையதாகும். மிக மூத்தோன் அப்படின்னா, ஒரு ஏஜுக்கு அப்புறம் அதிகமான பொருள் ஈட்டணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்போ வரும். அது அவங்களுக்கு வறுமை நிலைக்கு தான் கொண்டு செல்லுமே தவிர வளர்ச்சியான பதவிக்கு கொண்டு செல்லாது அப்படிங்கிறது மதுரை கூடலூர் கிழார் சொல்கிறார். அதே போல் தீயோர் நட்பு, அதாவது தீயோர் நட்பும் நல்ல நட்பு இல்லாத நபர்களின் தொடர்பு, இது 2மே நமக்கு வறுமைக்கு கொண்டு செல்லும். அதாவது எப்படின்னா, கெட்டவங்களாம் நல்லவங்களானே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம புதிதாக ஒரு நட்பை தொடருவோம். அப்படி தொடரும்போது அந்த நட்பு நமக்கு வறுமை தரும். அதனால் சான்றோர்களின் தொடர்பு நல்லோர்களின் தொடர்போடு இருப்பது சிறந்தது அப்படிங்கிறது மதுரை கூடலூர் கிழாருடைய விளக்கம். மிக்க நன்றி.